நான் நெறைய டைம் யோசிப்பேன். எனக்குள்ளேயே சில கேள்விலாம் கேட்டுப்பேன். நம்ம வந்து எல்லாருக்குமே பார்த்து பார்த்து சமைப்போம். பசங்களுக்காகட்டும், ஹஸ்பண்ட்க்காகட்டும், ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்தா மாமனார், மாமியார், அப்பா, அம்மா எல்லாருக்காகவுமே யோசிச்சு சமைப்போம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாரி டேஸ்ட் இருக்கும். அவங்க டேஸ்ட்டுக்கு ஏத்த மாரி நம்ம பார்த்து பார்த்து சமைப்போம். ஆனா யாராச்சும் ஒருத்தவங்களாச்சும் கேட்டு பாருங்க, நம்மளுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டா யாருக்குமே சொல்லவே தெரியாது. நம்ம வந்து அவங்களுக்காகவே சமைச்சிருப்போம். அவங்களுக்காகவே சாப்பிட்டுருப்போம். நமக்காக பிடிச்ச ஒரு சமையல் வந்து நம்ம சாப்பிடவே மாட்டோம். ரொம்ப ரேரு. நம்மளுக்கா எப்பயாச்சும் தோணுச்சுன்னா கூட சமைக்க மாட்டோம். எப்பயாச்சும் சமைச்சு சாப்பிடுவோம் அப்படின்னா மட்டும் தான் சமைச்சு சாப்பிடுவோம். ஏன்னா எல்லாருக்காகவுமே யோசிச்சு சமைக்கிறதுனால நம்மளுக்கு இதுதான் பிடிக்குன்றது நம்மளுக்கே மறந்து போச்சு அப்படின்ற மாரி தோணும். எனக்கு வந்து பிரியாணி ரொம்ப பிடிக்கும். பிரியாணி எந்த அளவுக்கு பிடிக்குமோ, அந்த அளவுக்கு வந்து தோசை வந்து சூடா வந்து ஊத்தி குடுத்தா ரொம்ப பிடிக்கும். ஆனா நம்மலாம் உட்கார வச்சு யாரும் வந்து தோசை வந்து ஊத்தி குடுத்ததே கிடையாது. ஊருக்கு போனா வந்து இந்த ஆசைலாம் கொஞ்சம் நிறைவேறும். அம்மா வந்து தோசை ஊத்தி குடுப்பாங்க. மாமியாருமே வந்து ஊத்தி குடுப்பாங்க. அங்க போனா நம்ம ஆசை நிறைவேறும். இங்கலாம் வந்து வாய்ப்பே கிடையாது. ரோஷனுக்கு வந்து பழக்கம் பண்ணலான்னு இருக்கேன். ரோஷன் வந்து ஓரளவுக்கு வீடெல்லாம் கிளீன் பண்ணி வந்து பெருக்கிலாம் விடுவான். அடுப்பு ஆஃப் பண்ண கத்துக்கிட்டான். ஆனா வந்து அடுப்ப இன்னும் ஆன் பண்ண தெரியாது. தோசை ஊத்தி குடுக்கவோ, ஒரு காஃபி போட்டு குடுக்கவோ வந்து கத்துக் குடுக்கணும். எனக்கு ரொம்ப ஆசை. நம்மளுக்கு கொஞ்சம் வேலை மிச்சமாகும்ல. நமக்காக யாராச்சும் வேலை செய்யும்போது கொஞ்சம் நல்லா தானே இருக்கும் அப்படின்ற மாரி யோசிப்பேன். அவன் கொஞ்சம் 7த் போனான்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்போ வந்து சொல்லிக் குடுக்கலான்ற மாரி இருப்பேன். என்ன பொறுத்தவரைக்கும் நமக்கான வேலைய நம்மளே செஞ்சுக்கணும். பையனா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி. நம்ம தான் வந்து நம்மள பார்த்துக்கணும். நமக்கு வந்து இன்னொருத்தவங்க வந்து செய்வாங்கன்னு நெனைக்கிறதே தப்புன்ற மாரி யோசிப்பேன். பார்ப்போம் கத்துக் குடுக்கலாம். இன்னைக்கு வந்து எல்லாருமே சாப்பிட்டாங்க. கடைசியா நான் தான் தோசை ஊத்தி சாப்பிட்டேன். தேங்க் யூ.